பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்ற இறைவார்த்தை மார்க் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 52வது வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க ஒரு விசுவாசம் இல்லாம ஒரு சோர்ந்த நிலையில என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து போயிருக்கிறீர்களா சகோதரர்களே? இன்று விசுவாசத்தோடு தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் மன்றாடி ஜெபிக்கும் பொழுது, விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது, இன்று உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய இயேசு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்வை குறித்து நாம் பார்க்கும் பொழுது மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே பர்த்திமேயு என்ற குருடன் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கின்றான். இயேசு அவ்வழியாக வருகிறார் என்பதை அறிந்து அவன் தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகின்றான். அவன் பக்கத்தில் இருக்க எல்லாரும் சொல்றாங்க, பேசாத அமைதியா இருப்பான்னு சொல்றப்ப அவன் இன்னும் அதிகமாக தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகின்றான். இயேசு அவனை அழைக்கின்றார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார். அதற்கு அவன் சொல்கின்றான், நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்கின்றான். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்கின்றார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி பார்வையை பெற்றுக் கொள்கின்றான். சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்வின் மூலமாக நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், இயேசு வருகிறார், அவரால் தான் எனக்கு அற்புதத்தை தர முடியும் என்று பர்த்திமேயு அறிந்திருந்தான். அவன் விசுவாசத்தோடு இயேசுவை நோக்கி கூப்பிட்டான். சகோதர சகோதரிகளே, பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அமைதியா இருந்து சொல்றப்ப அவன் அற்புதத்தை தேடி அலைந்து இயேசுவினிடத்தில் சென்றால் எனக்கு விடுதலை கிடைக்கும், அற்புதம் கிடைக்கும் என்பதை அறிந்து பக்கத்தில் இருந்த யாரை பற்றி அவன் கவலைப்படல. அதனால அவன் இயேசு இடத்துல போய் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். அது போல இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து பக்கத்தில் இருக்க அநேக பேர் சொல்லியிருப்பாங்க, ஜெபம் ஜெபம் ஜெபிச்சுக்கிட்டே இருக்க, என்னமா நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. நீங்க இந்த பர்த்திமேயுவை போல இயேசுவை விடாப்பிடியாக அலைங்க சகோதர சகோதரிகளே. இந்த பர்த்திமேயு விடுதலை பெற்றதை போல இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு ஒரு விடுதலை தரப்போகின்றார். அதற்கு நீங்கள் கண்ணீரோடு இயேசுவை நோக்கி, தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் என்று இன்று மன்றாடும் பொழுது இன்று ஒரு அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நாம் இயேசுவை நோக்கி ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனே, துதிக்கிறோம் அப்பா. அந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை நீங்க செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய விசுவாசத்தினாலே நீங்க வெற்றியின் மேல் வெற்றியை கொடுத்து ஜெயத்தை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.